ஹா, 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 ஹா. தோசை ஆயக்கடை தோசை. ஹா, ஹா, ஹா. இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். என்ன பண்ற? வாங்க வாங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பையன் வந்து சொன்னானா? இப்பதான் வேலைக்கு கிளம்புனா, சாப்பிட்டு. அப்படியா, கிளம்பிட்டானா? எங்க அங்க வீட்டுக்கு வரலையேன்னு பார்த்தேன். நீங்க தான் சொல்லிவிட்டீங்கல்ல, அப்புறம் அசதியா இருக்குது, அங்க வரந்தா இன்னும் நேரம் ஆயிடும், இங்கேயே தூங்கி எந்திரிச்சு போய்க்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். சரி சரி, அப்புறம் சொல்லி விட்டதெல்லாம் சரியா? நல்லா பார்த்துட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். இந்நேரம் அவங்க கம்பிக்கு பின்னால் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, அதுவும் இருக்கட்டும். ஆமாம், அவங்க வேற என்னென்னவெல்லாம் சொன்னாங்க? அவங்கள பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சியா? எல்லாமே விசாரிச்சிட்டேன், ஒன்றும் விடாம. என்ன, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அச்சாசில் கோவப்படுறாங்க. கோவமா? முன்கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும். அப்படியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். வா, நம்ம ரெடி ஆகலாம். எதுக்கு தயாராகணும் போ? அதான், நாளைக்கு மகாராஜாவோட அக்கா பிறந்த நாள் தானே. அச்சோ, நான் மறந்துட்டேன் பாரு. சரி சரி, மறந்தா பரவாயில்ல. இந்த மாத்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம தயாராகலாம் சரியா? அப்புறம் சாப்பாடெல்லாம் எதுவும் ஆக்கி வச்சிடாத, எல்லாம் அங்கேயே விருந்து இருக்கும்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். இந்த காலையில் அவனுக்காக சமைச்சு வச்சேன், அவன் வரவே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நீ எதுவும் சமைக்கல? இல்லை, அதெல்லாம் எதுவும் சமைக்கல, இருக்கிறத சாப்பிட்டு போயிட்டான். ஏன் அக்கா, நீங்க எதுக்கு மாத்து சீலை எடுத்துட்டு வந்தீங்க? இங்கதான் வீட்டில் நிறைய இருக்குல்ல பட்டு புடவை. எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு அது பிடிக்கவே இல்லைக்கா. சரி பரவாயில்ல விடு, அதனால என்ன, இப்போ என்ன, சேலையவே எடுத்து கட்டிட்டா போகுது. சரிப்பா, அவரு நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு, சத்தம் போடாம இருப்போம். ஆமா, அவர் இன்னும் கிளம்பலையா? கிளம்புவாரு, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு. பேரும் ஒன்றா போயிருக்கலாம் தான், என்ன பண்ணுறது, இவர் கொஞ்சம் தாமதமாக தான் போகிறாரு, என்னமோ தெரியலக்கா. சரி விடு, வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஐயா, படை தளபதி யாரு? சிறை தளபதி யாரு? சொல்லுங்க. இவங்க யாரு? இவங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? இவங்களா? வா, அதான் உடையும் போட்டிருக்காங்க, மேல் சொக்கா போடக்கூடாதுன்னு தெரியாதா? அவங்க ஊருக்கு புதுசு, குலைக்கலான்னு வந்தாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க போல. ஐயோ, அப்படியா? அப்ப இன்னும் அவங்க கிட்ட சொல்லலையா அந்த விஷயத்த? இல்ல, சொல்லாம இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். ஏப்பா, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? அவங்க கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லணும்ல. அவங்க இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு தானே நீங்க சிறைக்கு கொண்டுட்டு வரணும். ஐயோ, என்ன பண்றது? ஏன், என்னாச்சுங்க தளபதியாரே? இல்ல, என்னுடைய பதவிக்கு வேற ஒருத்தர் வரப்போறாங்க, நான் ஓய்வு எடுக்க போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மகாராஜா வேற நாளைக்கு அக்கா பிறந்த நாளுன்னு ஒரே கோலாகலமா தயாராக சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ மகாராஜா எங்க இருக்காரு? வெளியே பிரதேசம் போயிருந்தாரு இல்லையா, வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நேரம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவங்க அது உத்தரவு இல்லாம நம்ம சிறையில போடவும் முடியாது. ஆமாங்க தளபதியாரே, இப்போ என்ன பண்றது? இவங்க மேச்சக்கா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? இன்னும் எதுவும் சொல்லலை. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து வச்சிட்டீங்களே காவலர்களே. அவங்கள அங்கேயே வெளியூர்ல எங்கேயாவது பக்கத்து கிராமத்துலயாவது தங்க வச்சிருக்கலாம்ல, அப்புறமா அதை பேசியிருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்றதுன்னு படை தளபதியாரே, எதுக்கும் நாங்க அவங்க கிட்ட பேசி பார்க்கவா? வேற வழி என்ன, அதுதான் இருக்கு, பேசுங்க. அம்மா, ஐயா,
நீங்க அசலூர்ல இருந்து இங்க விளைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கணும். என்ன சொல்றீங்க? இல்ல, உடைய மாத்திக்கணும்னு சொல்ல வந்தோம். நாங்க எதுக்கு உடைய மாத்தணும்? அதெல்லாம் மாத்த முடியாது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க ராஜா ராணி அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் மேல் சொக்கா அணியணும். நாமெல்லாம் அணியக்கூடாது. அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் எங்க ஊர் வழக்கத்துல பழகி போச்சு. இங்கேயே நாங்க பிறந்து வளர்ந்துருந்தா நாங்க நீங்க சொல்றத கேட்டிருக்கலாம். எங்களால முடியாது. அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அங்க பாருங்க, அங்க சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உங்களை மாதிரி உடைய மாத்திக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் இங்க சிறைவாசம். இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. நாங்க வேற ஊருக்கு கிராமத்துக்கு போய்க்கிறோம். எங்களை விட்டுடுங்க. இப்படியெல்லாம் விட முடியாது. மகாராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை அவ்வளவுதான். எங்க பதவி போய் வேலை போய் என் குடும்பமெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாம்மா? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க நடுத்தருவில் நிக்கிறதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? இது என்ன இது? உங்க ஊர் பழக்கம்னா உங்களோட இருக்கட்டுமே. உங்க அரண்மனையில உங்களோட இருக்கட்டும். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நாங்க ஊரா பக்கம் பார்த்து போய்க்கிறோம். அதெல்லாம் எல்லாம் முடியாது. நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. மகாராஜா காதல செய்தி விழுந்தா 2 பேர் நம்ம ஊரை நம்பி பிழைக்க வந்து அவங்கள அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு எங்களை கடுமையா பேசுவாரு. தண்டனையெல்லாம் கொடுப்பாருமா. அதுக்காக நாங்க சொக்கா இல்லாம இருக்க முடியுமா? சரிம்மா, சமரசமா பேசுவோம். மகாராஜா வர வரைக்கும் நீங்க இந்த சொக்காவோட இருந்துக்குங்க. மகாராஜா வந்து உத்தரவு என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நாம பார்ப்போம். ம், சரி, மகாராஜா கிட்டயே நானும் பேசிக்கிறேன். ஐயா, நீங்க அதை தான் சொல்லிட்டாங்கல்ல, பார்த்துக்கலாம். மகாராஜா கிட்டயே பேசிக்கலாம். ம். ஆஹா, இதுதான் அரண்மனையா? இவ்வளோ பெருசு இருக்கு. என்ன கோலாகலமா இருக்கு? எதுவும் திருவிழாவா, விசேஷமா? நாளைக்கு மகாராஜாவோட அக்கா பிறந்த நாளாம். அதுதான் இவ்வளோ விமர்சையா எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்படியா? சரி சரி. அத்தான், இப்பதான் முறையா அரண்மனையை பார்க்குறேன். எப்படி இருக்கு பாருங்க. இருக்கட்டும்மா, மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையா பேசாதம்மா. ஏன் அத்தா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுராமா? சரி அத்தா, நான் கொஞ்சம் பார்த்தே பேசுறேன். அது அத்தா, அவங்க அக்காவை பிறந்த நாள் இவ்வளோ விமர்சனையா கொண்டாடுறாருல்ல மகாராஜா. நம்ம மேச்சக்கா போடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாரோ? அது நாளைக்கு பார்க்கலாமா? தோசை